ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இன்றைக்கி ஒரு புது டாபிக் பார்க்க போகிறோம். சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். குழந்தைகளை யாராவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். அவங்களுடைய பல்வேறு முறைகளை அவங்கள ஏமாற்றி பயன்படுத்தி கொள்ள முடியும். இது நமக்கு தெரியாததுனால நம்ம இதை பற்றி அறியாமல் இருப்போம். இதை பற்றி ஒரு கவனமாக நாம் இருந்தோம்னா பல விஷயங்களை கண்டறிய முடியும், குழந்தைகளை காப்பாற்ற முடியும். அதனால் சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், குழந்தைகளை மற்றவங்க தவறாக பயன்படுத்துவதை கண்டறிய முடியும், தடுக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? படத்தில் பார்க்குறீங்க, ஒரு குழந்தை தனக்கு gift கிடைக்கிறத அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக அந்த பர்ஃப்யூமை யூஸ் பண்ணுது. ஒரு பாய் ஃப்ரெண்டு கொடுத்த கிஃப்டை இது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அந்த குழந்தை வச்சுக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். குமார் சொல்லுங்கள். சார் எனக்கு வானூர் கொஞ்சம் சின்னதாக இருக்குது சார். சரிங்க. இப்போ நான் மேரேஜ் ஆகிடுச்சு. செக்ஸ் பண்ணும்போது ஒரு சில நேரம் விந்து கரெக்டாக ஃபுல்லாக போக மாட்டேங்குதுங்களே, ஃபுல்லாக வெளியே வருதுங்களே, எப்படி சார்? அதாவதுங்க, தாம்பத்திய உறவு முடிந்த உடனே விந்து எல்லாம் வெளியே வர்றது இயல்பானதுங்க. அதை பற்றி பயப்பட வேண்டாம். சரி. ஏன்னா விந்து திரவத்தில் 95% திரவம் தான் இருக்கும். அதெல்லாம் அப்படியே வெளியே தான் வரும். ஒரு 5% தான் அணுக்கள் இருக்கும். அது நீங்கள் வாழ்க்கையில் அணுக்களை பார்த்துருக்க முடியாது, திரவத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த அணுக்கள் கர்ப்பப்பைக்கு போகும். சரிங்க சார். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால் எல்லாமே வெளியே வர்ற மாதிரி இருக்கும். அது தவறு இல்லை, அதை பற்றி கவலைப்படாதீங்க. இன்னொன்று சார், ஒரு சில டைம் விந்து வர்றது இல்லைங்க. ரொம்ப நீங்கள் விந்து எஜாக்குலேட் பண்ண முடியல. ஆமாங்க சார், வர்றது இல்லை. செக்ஸ் பண்ணுறோம் ஆனால் வர்றதில்லை ஒரு சில டைம். அந்த நேரம் நீங்கள் எதனால் செக்ஸை நிறுத்துறீங்க? விறப்பு குறைஞ்சிருதா? இல்லை, அவங்க போட்டுன்றவங்க நிறுத்திடுறேன். சரிங்க. அதான் நீங்கள் செக்ஸு விந்து வர்றதுக்கு முன்னால் நீங்கள் செக்ஸ் அவங்க போதுன்னு சொல்கிறதுனால நிறுத்திடுறீங்க. அதனால் வர்றதில்லையே தவிர நீண்ட நேரம் கழித்து கூட வரலாம். நீங்கள் ஒரு முறை செக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 1 hour கழித்து திரும்ப செக்ஸ் பண்ணும்போது விந்து சீக்கிரம் வராது, நீண்ட நேரம் எடுக்கலாம். ஓகே சார். அதெல்லாம் தவறு இல்லை. இப்போ விந்து அணுக்கள் அதிகரிக்கிறது எந்த மாதிரி பொருள்லாம் சாப்பிடலாம்? அதாவதுங்க, ஒரு ஹெல்த்தியான மனிதனாக வாழ்ந்தால் போதுங்க. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த பொருளை சாப்பிட்டா விந்து அதிகரிக்கும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சில பூக்களை சாப்பிட்டா, சில காய்கறிகள், சில பாதாம் பிஸ்தா சாப்பிட்டா அதிகரிக்கும் என்பதெல்லாம் உண்மை அல்ல. ஆனால் சில டாக்ஸின்ஸை சாப்பிட்றீங்க, சில ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பிளாஸ்டிக்லேருந்து வரக்கூடிய டயாக்சின், பிளாஸ்டிக்லேயே தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கோம், பிளாஸ்டிக் பொருட்களை ரொம்ப பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பேக்கெட்டில் வரக்கூடிய சூப்ஸு, அதே மாதிரி சிப்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸில் சோடியம் குளூட்டாமேட்னு சில ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது, அது இந்த பாதிக்கும். பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ், பெஸ்டிசைட்னு பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகப்படுத்துறது, அல்லது அந்த உபயோகப்படுத்திய காய்கறிகளை பெரிய அளவுக்கு கழுவாமல் சாப்பிட்றது, இது எல்லாமே விந்தணுக்களை டேமேஜ் பண்ணும். ஸோ இதை தவிர்க்க வேண்டும். சரி, ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். திருச்சியிலேருந்து ராஜா பேசுகிறேன் சார். ராஜா சொல்லுங்கள். சார், என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணோம்னா ஆணுறுப்பு ரத்த ஓட்டம் இதெல்லாம் தெரியுமாங்க சார்? எம்ஆர்ஐ ஸ்கேனில் பொதுவாக பார்க்க மாட்டாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்குறதில்ல. அப்படிங்களா சார்? அதில் தெரியாது. ஒன்லி பினைல் டாப்ளர் ஸ்கேன் தாங்க இருக்கும், வேறு ஸ்கேனில் தெரியாது. தெரியாதுங்களா சார்? தெரியாது. இப்போ தொடைக்கு நடுவில் தொடையில இடையில பார்த்தீங்கன்னா லேசாக வலி வருதுங்க சார். அதனால் எந்த இது பண்ணால் தெரியுங்க சார்? ஆணுறுப்பில் வலி இருக்கா? இல்லைங்க சார். எந்த இடத்துல வலிக்குது? இப்போ ரெண்டு தொடைக்கு நடுவுலைங்க சார், ஆணுறுப்புக்கு விதைக்கு கீழேங்க சார். சரிங்க, நீங்கள் மருத்துவரை பாருங்கள், நீங்களாக முடிவு பண்ண வேண்டாங்க. நீங்கள் தகுதி வாய்ந்த மருத்துவர்களை பாருங்கள். அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டெஸ்ட்டுகள் பண்ணணும், இல்லை என்ன ப்ராப்ளம்னு அவங்க டயக்னோஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்களே ஒரு முடிவெடுத்து நீங்களே டெஸ்ட்டுகள் பண்ணுறதெல்லாம் சரியான விஷயம் அல்ல. நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டை பாருங்கள், அவங்க டயக்னோஸ் பண்ணி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போது சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம்.
இது எப்படி நம்ம கண்டறியறது? உங்கள் குழந்தை ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. செக்ஷுவல் அப்யூஸ், குழந்தைகளை ஏமாத்துறது, ஒரு 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை ஏதாவது ஒரு பொருட்கள் கொடுத்து, கிஃப்ட் கொடுத்து, பணம் கொடுத்து, அன்பு காட்டி இப்படி ஏமாற்றுவது, அவங்கள செக்ஷுவலாக பயன்படுத்துகிறது வந்து சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரிந்த குழந்தைகள், நம்ம குழந்தைகள் வந்து ஏதாவது சில இண்டிகேஷன்ஸில் கண்டுபிடிக்க முடியும். நேரடியாக அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்களுடைய பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்கும், அவங்களுக்கு நிறைய புதிய கிஃப்ட்டுகள் கிடைக்கும். ஸோ நம்ம குழந்தை வந்து திரும்ப திரும்ப காணாமல் போயிடுது, திடீர்னு ஒரு நாள் நைட்டு வெளியே போய் தங்கிட்டு வர்றாங்க, திடீர்னு ஒரு புது சட்டைகள், புது ஜுவல்லரி, இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வர்றாங்க, திடீர்னு அவங்க மூடு ரொம்ப மாறுது, சீக்ரெட்டாக இருக்கிறாங்க, சீக்ரெட்டை இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட முன்ன மாதிரி பேச மாட்டுறாங்க, ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஷிப் போன்றவற்றில் அவங்க தொடர்பில் இல்லாமல் இருக்கிறாங்க, ரொம்ப தவிர்க்கிறாங்க, ஆல்கஹால் போன்ற விஷயங்களை உபயோகப்படுத்துகிறாங்க, இல்லை போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தால் நம்ம சஸ்பெக்ட் பண்ணணும். இன்னும் சில விஷயங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு காலர் பார்த்துலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. சரிங்க. இது ஆண்குறி சிறிதாக இருக்குது சார். என்ன சார் பண்ணுச்சு? ஆண்குறி சிறிதாக இருக்குன்றதை முதல்ல மருத்துவர்கிட்ட காட்டி பரிசோதித்துக்கோங்க. எங்கே சார் வரணும்? அதாவது செக்ஸாலஜி மருத்துவரில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆணுறுப்பை பரிசோதித்து அது எப்படி இருக்குது, என்ன உண்மையிலேயே சின்னதாக இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு ஆணுறுப்பை கண்டிப்பாக பெருசாகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பல்வேறு சிகிச்சை முறைகள் இருக்குது. முதல்ல செக் பண்ணி சில டெஸ்ட்டுகள் எடுப்பாங்க, ஹார்மோன்கள் மற்ற டெஸ்ட்டுகள்லாம் எடுத்து அதெல்லாம் நார்மலாக இருந்தால் நீங்கள் வந்து இன்னும் சொல்லுவாங்க நார்மலாக இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு. இல்லை இன்னும் எனக்கு பெருசாகணும்னு நீங்கள் கண்டிப்பாக நினச்சிங்கன்னா அதற்கான சிகிச்சை முறைகள் இருக்குது. சில மருந்துகள் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, அறுவை சிகிச்சைகள் இருக்குது, ஷாக் வேவ் தெரப்பி இருக்குது. பல்வேறு முறைகளில் இதை சிகிச்சை கொடுக்க முடியும். அந்த முறைகளில் ஸ்மால் பீனிஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை சரி செய்ய முடியும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் தூத்துக்குடியில் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். அதாவது சார், சொல்லுங்கள் சார் அதிகமாக கைப்பழக்கம் செஞ்சு சார், ரொம்ப உறுத்து போச்சு சார். சரி. இந்த 1 மாதம் கல்யாணம் சார் எனக்கு. சரி. என்ன சார் எல்லாம் ஓகே? பொதுவாக சுய இன்பத்தினால உறுப்பு சிறுத்து போகாது. சரி சார். ரெண்டாவது உங்களுக்கு அப்படி சின்னதாக இருக்குது, இல்லை கல்யாணத்துக்கு முன்னால் எனக்கு செக்ஸில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ரீ மேரிட்டல் செக்கப்பெல்லாம் இருக்குது. இப்போது திருமணத்திற்கு முன்பு பண்ண வேண்டிய செக்கப்பெல்லாம் இன்றைக்கி இருக்குது. அந்த செக்கப்பெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. அந்த செக்கப் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதிலேருந்து முழுமையாக வெளியே வந்துடலாம். ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் மருத்துவர்கள் மருந்துகள் கொடுப்பாங்க, நீங்கள் முழுமையாக இதிலேருந்து வெளியே வந்துடலாம். சொல்லுங்கள். அப்படியா சார்? சொல்லுங்கள் சார். என்ன ரொம்ப ஒரு 2 நிமிஷம் தான் சார் இருக்கும் சார். சீக்கிரம் விந்து வந்துடுதா? விந்து வராது. சொல்லுங்க. அதாவது உறுப்பு ரொம்ப சிறுத்து இருக்கு. சரி. ஏதாவது ஒரு பிக்சர் படம் பார்க்குறோம்னா தானா விந்து லீக் ஆகுது சார். அதாவதுங்க ஆணுறுப்புலேருந்து ஒரு திரவம் வர்றது வந்து நீங்கள் எக்ஸைட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தமே தவிர விந்து எஜாக்குலேட் ஆகாது பொதுவாக. சரி சார். அது விந்தாக வராது, ஒரு எஜாக்குலேட் ஆகாது. ஆனால் ஒரு ஊஸ் ஆகும், திரவம் லேசாக வழிகிற மாதிரி இருக்கும். இது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு செக்ஸில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸைட் ஆகிருக்கீங்க, ஒரு 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 த்ரில்லா, அதில் நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு ரொம்ப ஆழமாக தூண்டப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தமே தவிர அது விந்தல்ல. இது நீங்கள் நல்ல விஷயந்தான், அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்க. அப்படியா சார்? ஆமாம் சார். அது வந்தவொன்னே சார் அங்கே போய் உடல் உறவு போன்றவர்கள் படம் ஒரே நிமிஷம் வந்துருக்கு சார் வெளியே. அதாங்க உங்களுக்கு வந்து ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன், சீக்கிரம் விந்து வரக்கூடிய பிரச்சனை இருக்குது. இதற்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்ம இந்த நிகழ்ச்சியில் பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒன்று வந்து இதற்கான பொசிஷன் நீங்கள் கற்றுக்கங்க. நீங்கள் கீழேருந்து மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லுங்கள். அடுத்ததாக முதல்ல மனைவியை தூண்டி அவங்க உச்சகட்டம் அடைந்த பிறகு அப்புறம் நீங்கள் செக்ஸில் ஈடுபடுங்க. நீங்கள் அடுத்து வந்து
கிளைட்டோர்ஸ் ABCDEFன்னு நம்ம சொல்கிறோம், அந்த மாதிரி மனைவியை தூண்டுங்க. இதெல்லாம் சரிப்படலைன்னா நீங்கள் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மருந்துகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போது சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ்னால் என்ன அப்படின்றத பேசிகிட்டு இருக்கோம். ஆல்கஹால், போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணலாம். அவங்க வந்து வெளியே தங்கிட்டு பல்வேறு காரணங்கள் இல்லாமல் லேட்டாக வரலாம். ரொம்ப குளிக்கலாம், தேவைக்கு அதிகமாக குளிக்கிறது. அதே மாதிரி அவங்க திடீர்னு பால்வினை நோய்களுக்குள்ளே அவங்களுக்கு வரலாம், ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். அல்ல பல்வேறு திடீர்னு காணாமல் போயிடலாம். திடீர்னு மென்டலி உரீடாக மனதளவில் நல்ல நிலையில் இல்லாமல் இருக்கலாம். இப்படி பல காரணங்கள் அவங்களுக்கு வரலாம். அதே போல் இப்போ தற்கொலை பண்ணிக்கணும் என்ன வரலாம். அவங்களே உடலை துன்புறுத்திக்கலாம், கைகளை கிழிச்சிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம். படிப்பில் பின்தங்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தெரியும். கிரிமினல் அஃபென்ஸ் பலமுறை அவங்க ஈடுபடலாம். யாராவது குழந்தைகள் வந்து கிரிமினல் அஃபென்ஸில் ஈடுபடலாம். இதெல்லாம் அவங்க வந்து ப்ராப்ளத்தில் இருக்காங்கன்றதுக்கான அறிகுறி. படத்தில் பார்க்குறீங்க, அவங்கள வந்து யாரோ அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான அறிகுறி. இதைத்தான் வந்து நம்ம சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்கிறோம். எப்படி இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி அதிகமாக இன்வால்வ் ஆவாங்கன்னு பார்த்தா, தன்னம்பிக்கை குறைந்தவர்கள் இந்த மாதிரி வரலாம். தன்னம்பிக்கை குறைந்த குழந்தைகள். அதே மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப குழந்தைகளை அடித்து வளர்க்குற பேரண்ட்ஸு. அதே மாதிரி பேரண்ட்ஸே ஆல்கஹால் சாப்பிட்டு குடும்பமே சீர்குலைந்திருக்க குடும்பங்கள். தாய் தந்தையர் கிரிமினலாக இருந்தால் குழந்தைகள் இப்படி இருக்கலாம். அதே மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இல்லாத குடும்பங்களில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். அவர்களுக்கு வந்து யாருக்கிட்டையுமே வீட்டில் தன்னை பற்றி ஒரு பிரச்சனை இருந்தால் யார்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். வீட்டிலையே அவங்கள யாராவது அடிக்கிறது, உதைக்கிறது, துன்புறுத்துவது இருக்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் நெக்லெக்ட், அவங்கள யாருமே கவனிக்கிறதே இல்லாத ஒரு வீடுகளில் இந்த மாதிரி நடக்கலாம். இப்படி பல்வேறு காரணங்கள். அதே மாதிரி சைல்டு அப்யூஸ், வீட்டிலையே யாராவது குழந்தைகளை அப்யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி வரலாம். குழந்தைகளை கற்றலில் குறைபாடுகள் இருக்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வரலாம். செக்ஷுவலி யாராவது அவங்கள வீட்டில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னா வெளியேயும் அந்த மாதிரி அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வீட்டில் யாராவது ஒருத்தர் இறந்து போகிறாங்க, ஏதாவது ஒரு பெரிய இழப்பு நேர்ந்தது, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள், வீடே இல்லாத குழந்தைகள் இந்த மாதிரி ஆகலாம். யாராவது ஆதரவு காட்டி அவங்கள இந்த மாதிரி கொண்டு போகலாம். குழந்தைகள் ஏன் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்குள்ளே போகிறாங்க? அவங்களுக்கு எதுவுமே இல்லாதப்போ அவங்கக்கிட்ட அன்பு காட்டி பல்வேறு கிஃப்ட்டு பொருட்களை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு யாராவது ஒருத்தர் கொடுத்து அவங்கள தவறாக நடத்தும் போது அவங்களே அறியாமல் இதுக்குள்ளே போகிறத பார்க்க முடியும். இந்த விஷயத்தை வந்து நாம் பெற்றோர்கள் தான் கவனமாக இருக்கணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் திருவான்மையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். என் ஒய்ஃபை திருப்தியே படுத்த முடியல. சீக்கிரம் விந்து வருதுன்னு நினைக்கிறீங்களா சார்? என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? அவங்கள என்னால் திருப்தி படுத்த முடியல. அவங்க சுகமே இல்லைன்றாங்க.
அதாவதுங்க நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் ஒரு பெண்ணை எப்படி தூண்டுறது, செக்ஸு மூலமாக ஒரு பெண்ணை முழுமையாக உச்சகட்டம் அடைய செய்கிறதுன்றது 95% ஆண்களுக்கு சாத்தியமல்ல. நீங்கள் மட்டும் திருப்தி பண்ணலன்னு இல்லை, 95% ஆண்கள் செய்ய முடியாது. நீங்கள் வந்து உங்கள் மனைவியினுடைய கிளைட்டோரிஸை நேரடியாக தூண்ட வேண்டும். விரல் வச்சு தூண்டலாம், நாக்கு வச்சு தூண்டலாம். கண்டிப்பாக உங்கள் மனைவியை உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் தூண்டணும். இது ரொம்ப 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 முக்கியம். அல்லது நம்ம சொல்கிறோம் ABCDEFன்னு எப்படியெல்லாம் ஒரு பெண்ணை தூண்டுறது, உச்சகட்டம் கொண்டு போகிறதுன்னு. இதை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த முறையில் ஒரு பெண்ணை உச்சகட்டம் கொண்டு போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செக்ஸில் ஈடுபடுங்க. இது இல்லாமல் நேரடியாக செக்ஸ் பண்ணாலே 2-3 நிமிஷத்தில் 75% ஆண்களுக்கு விந்து வந்துடும். இவர்கள் அதுக்கப்புறம் தொடர முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் செக்ஸை தொடர்ந்து ஒரு பெண்ணை உச்சகட்டம் கொண்டு போக முடியாது. அதனால் அதுக்கப்புறம் வேறு சில விஷயங்கள், அன்பு காட்டுறது, நெருக்கமாக இருக்கிறது, இதெல்லாம் இருக்குது. மனதளவில் உங்கள் மனைவி ஒரு நெருக்கம் இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வரலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? காஞ்சிபுரம் சார். சுரேஷ் சார். சுரேஷ் சொல்லுங்கள். அதாவது 9ஆம் மாதம் சார் இது. 2 பேரும் சேரலாமா சார்? 2 பேரும் ஒன்றா சேரலாமா? உங்கள் மனைவி 9 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. ஆமாம் சார். இருக்கலாங்க, நீங்கள் இந்த செக்ஸில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வேறு பொசிஷனில் இருக்க, பின்பக்கமாக இருந்து செக்ஸ் பண்ணலாம், சைட் பை சைடு. இல்லை வயிற்று அழுத்தாமல் வேறு பொசிஷனில் செக்ஸ் பண்ணலாம். இல்லை பெனிட்ரேட் பண்ணி செக்ஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருந்ததுன்னா அவங்க கையில் உங்கள் ஆணுறுப்பை தூண்டி நீங்கள் உச்சகட்டம் அடைய உதவலாம். வாய் வச்சு தூண்டலாம். வேறு பல முறைகளில் நீங்கள் உங்கள் தாம்பத்திய உறவை வச்சுக்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் வந்து கைப்பழக்கம் செய்ததுனால சார் ரொம்ப உறுப்பு சிறுத்து போயிருக்கு சார். சரி. அதுக்கு வளர்றதுக்கு சான்ஸ் இருக்கா சார்? என்ன சான்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க சார்? அதாவது உறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது சார். சரி. அதுக்கு கொஞ்சம் வளர்றதுக்கு சான்ஸ் மெடிசன்ஸ் இருக்குது சார். இன்றைக்கு வந்து ஸ்மால் பீனிஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு என்டிட்டி இருக்குங்க. பெரும்பாலான ஆண்கள் உலகத்தில் தனக்கு உறுப்பு சின்னதாக இருக்குன்னு நம்புகிறாங்க. அவங்களுக்கு அதை பெருசாக்குறதுக்காக பல அறுவை சிகிச்சைகள், பல மருந்துகள், இன்ஜெக்ஷன்ஸு, ஷாக் வேவ் தெரப்பி, இப்படி பல முறைகளில் அதை பெருசாக்கலாம். ஸோ நீங்கள் மருத்துவர்களை அணுகி நீங்கள் ஏதாவது ஒரு முறையில் இதை சரி பண்ணிக்கலாம். இப்போது எந்தெந்த இடங்கள்லாம் இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஆல்கஹால் சாப்பிடக்கூடிய, போதைப் பொருட்கள் சாப்பிடக்கூடிய இடங்கள், பப்ஸு, கிளப்ஸு, அதே மாதிரி சில நேரம் சாப்பிடக்கூடிய காஃபி ஷாப்ஸ், ஷாப்பிங் மால், அதே மாதிரி இந்த இடங்களில் வந்து யங் பீப்புளை இவங்க பிக்கப் பண்ணிட்டு போய் தவறாக பயன்படுத்துவாங்க. வெளிநாட்டினர் வந்து யங் பாய்ஸை பிடிச்சிட்டு போய் அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்து அவங்களோட உறவு வைத்து கொண்டது பத்திரிகையில் வந்ததெல்லாம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். இதைத்தான் வந்து சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நம்ம சொல்கிறோம். குழந்தைகளை பிடிச்சிட்டு போய் அவங்கள செக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்குறது, கிஃப்ட்டு கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்.
இன்டர்நெட் சோஷியல் மீடியாவில் இதோட ரோல் என்ன? இந்த மாதிரி டெக்னாலஜி வளர வளர டெக்னாலஜி மூலமாக யங் பாய்ஸு கேர்ள்ஸை தொடர்பு கொள்ள முடியும். இவங்கள வச்சு இவங்கள பிடிச்சி இவங்கள யூஸ் பண்ணிக்க முடியும். யாருன்னே தெரியாத ஒருத்தர் இன்னொருத்தரை அழைச்சி இந்த மாதிரி பயன்படுத்த முடியும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நாங்கள் திருச்சிலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் மேடம். சார் மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க சார். சரிங்க. பெரிய பாப்பா 10 ஏஜ்ல ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. சரிங்க. குட்டி பாப்பாவும் அதே மாதிரி 10 ஏஜ்ல ஏஜ் அட்டன் பண்ணிட்டா சார். சரிங்க. பட் எங்களுக்குள்ள எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல. பட் வந்து அவர் அவசரப்படுற நேரத்தில் என்னால் வந்துட்டு வயிற்றுல டென்ஷன் ஆயிடுறேன். என்ன அறியாமலே நான் அவரை டென்ஷன் ஆகி எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடுது. பட் அந்த மாதிரி நேரத்தில் அவர் ரொம்ப மனசு ஃபீல் பண்ணுறாரு. மறுபடியும் நான் நினைச்சு ஏன் நம்ம வீட்டுக்காரர்கிட்ட அப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது சார். அது எதனால் அந்த ஃபீலிங் அந்த மாதிரி அந்த டைத்தில் எனக்கு தோணுது. மறு நேரம் வந்து நான் செஞ்ச தவிர நானே உணர்ந்து பார்க்குறேன். இதனால சார் அது மாதிரி ஒரு இது வேணும். இல்லைங்க, இப்போ ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் வந்து குழந்தைகளோட சேர்ந்து படுத்துருக்கீங்களா வீட்டில்? இல்லை சார், தனியாக ரொம்பலாம் இருக்குது சார். சரிங்க. சார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சில பிளான் பண்ணிக்கங்க. வாரத்தில் 2 நாள் 3 நாள் செக்ஸ் வச்சுக்கிறதுன்னு பிளான் பண்ணிக்கங்க. ஓகே. அந்த நாட்களில் நீங்களே ரெடி ஆயிருங்க. நீங்களே தயாரிப்பெல்லாம் பண்ணுங்கள். புது பெட்ஷீட் விரிங்க. உங்கள் கணவரோட ரெடியாக செக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிருங்க. அவர் கேட்டு நீங்கள் இல்லைன்னா தானே பிரச்சனை. ஒரே ஒரு நிமிஷம் சார், என் ஹஸ்பண்ட். வணக்கம், சொல்லுங்க. அதான் சார், அவங்க வந்து ஒரு ஈடுபாடாக இருக்க மாட்டாங்க சார் அந்த இதில். அதாங்க, பல காரணங்கள் இருக்குது. பல காரணங்கள் இருக்குது. என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். ஒன்று, அவங்க உடல் ரீதியான பிரச்சனை ஏதாவது இருக்கா, தைராய்டு ப்ராப்ளம்ஸு இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். 2வது, ரொம்ப சமய நம்பிக்கைகள் ஆர்த்தடாக்ஸாக இருக்காங்கன்னு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க குழந்தைங்கள்லாம் பிறந்துச்சு செக்ஸ் எல்லாம் பாவம், அது கடவுளுக்கு எதிரானது, கெடுதல் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. தீட்டு வந்தால் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, செக்ஸ் பண்ணால் அது கெடுதல் கடவுளுக்கு. இந்த மாதிரி சிற்றின்பம், இதெல்லாம் சிற்றின்பம், பேரின்பம் அடையிறதுக்கு சிற்றின்பம் தடையாக இருக்கும். இந்த மாதிரி தமாஷா இருப்பாங்க. ஆக பல காரணங்கள்ங்க, 1 2ன்னு சொல்ல முடியாது, ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. நீங்கள் சில நேரம் கோபமாக பேசுகிறது, அன்பு காட்டாதது, இப்படி ஒரு பெரிய மாமியார் மருமகள் பிரச்சனைகள், இப்படி ஏகப்பட்ட வேலைகள் பலு, இப்படி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. இதை நீங்கள் தவிர்த்து நீங்கள் கேட்கும்போது அவங்களே வருத்தப்படுறாங்க இல்லையா? இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சில நாட்களை ஒதுக்கலாம். இந்த நாட்களில் செக்ஸ் வைத்து கொள்வது, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதிரி நாட்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த நாட்களில் அவங்களே ரெடி ஆயிடுவாங்க. ரெடியாக சொல்லிடுங்க. ஸோ நோ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க அப்படியும் உங்களுக்கு நோ சொல்கிறாங்கன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு செக்ஸாலஜிஸ்ட் மருத்துவர் அணுகுங்க. சில விஷயங்களை கண்டுபிடிக்கணும், என்ன காரணம் இருக்குது அப்படின்னு. அப்படிலாம் இல்லைன்னா சில தெரப்பியெல்லாம் இருக்குது, பயிற்சிகள் இருக்குது, அதை பண்ணி கொடுத்தீங்கன்னா கொடுப்பாங்க டாக்டர்ஸு. அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த பிரச்சனை சரியாயிடும். வெறும் இது சொல்கிறாங்கன்னு இருக்குது, அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. ஆழமான நம்பிக்கைகள், சில நேரங்களில் சில வெறுப்புகள், கோபம், பல காரணங்கள் இருக்குது. என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ண முடியும். சரி, இப்போது டெக்னாலஜி வந்து ஒரு இன்டர்நெட் போன்ற பல்வேறு டெக்னாலஜி வந்து இந்த மாதிரியான தவறுகளுக்கு உடன் போகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பார்த்தோம், சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். குழந்தைகளை, சிறு குழந்தைகளை அப்யூஸ் பண்ணுறதில்ல, கடத்தி அவங்க கொண்டு போய் அவங்க வெளியே போகிற ஸ்கூலில் நடக்கலாம், இது பப்ஸில் நடக்கலாம், கிளப்பில் நடக்கலாம். அனாதை சிறுவர்களை எங்கேயாவது கூட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்கள ஆதரித்து அவங்கள செக்ஷுவலாக தவறாக நடத்தலாம். இந்த மாதிரி உலகெங்கிலும் நடந்துகிட்டு இருக்க. இந்தியாவில் நிறைய நடக்கும். இந்தியாவில் தான் இன்னும் ஈஸி, சட்டங்களே கிடையாது. அதனால் இந்தியாவில் இன்னும் வாய்ப்பு அதிகம். இதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டோன்னா நாம் இதை தடுக்க முடியும். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலம் அனுப்பலாம். 7810077788 என்ற எண்ணுக்கோ 7305557788 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலம் அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.